நான் அந்த விஷயம் எப்படி பண்ண, என்னடா பண்ற, எங்க இருக்க, அப்படிதான் பேசுவோம். ஸோ இவருக்கு புரியல. நான் தான் சொன்னேன், நீங்க ஒரு படம் விஷயம் கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷயம். ஸோ என்ன சொல்றது, அந்த பேசினாலும் மனசுல இருந்து வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷயம் சொல்வேன். நாளைக்கு யாராவது விஷயம் நீ எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு. அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருன்னா குதிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆளு விஷயம். ஸோ அதனால்தான். அண்ட் அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு. இந்த படம் பண்ணாங்க, ஆம்பளை பண்ணாங்க, பார்த்தா நான் நடுவுல கட்டு. அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு. நடுவுல அந்த முக்கோணம் நான் காணோம். இவங்க 2 பேரும் தான் டெய்லி லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நான் தான் கேட்டேன், ஏன்னா நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு, நீ அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஐம் சோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷி குட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படம் like I said, one of my favorite of Sundar Sir's films. நாங்க வந்து எந்தோ and விஷி பார்க்கும்போது எப்பவுமே சொல்லுவேன், அந்த எப்பவுமே எல்லா growing up girlsக்கு tall, dark and handsome hero அது விஷி. ஸோ ஐ திங்க் அண்ட் நீங்க உண்மையிலே படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், the way நீங்க பார்த்தீங்க, the way he danced, அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவருடைய காமெடி டைமிங். அண்ட் சந்தானம் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இந்த படத்துல. அவருடைய ஒன் லைனர்ஸ் இருக்கு அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அதே மாதிரி அஃப்கோர்ஸ் போத் த கிளாம் கேர்ள்ஸ் அண்ட் மனோபாலா சார், மணிவண்ணன் சார், அவங்க 2 பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில். படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ மணிவண்ணன் சார் இல்லை, மனோபாலா சார் இல்லை. பட் ஐம் ஷுர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் தோ ஐம் நாட் பார்ட் ஆஃப் த ஃபில்ம், நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் ஐம் so strongly connected with this movie. And thank you to Kiran and Anand sir for finally bringing the film to the limelight. And எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை. We need you. Please come back with giving many more rocking films.